लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतिदरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராதம் விழுந்தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையின்றைக்கு 2742வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய எதிர்வேத சமமான பாசுரங்களான திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்தினுடைய 3வது பாசுரம். மொத்தம் 7 பாசுரங்களால் திருவாசிரியத்தை நமக்கு அருளி இருக்கிறார் நம்மாழ்வார். அதில் இது 3வது பாசுரம். பெருமாளின் பெருமைகளை, பெருமாள் பக்தர்களின் மகிமைகளை சொல்லக்கூடிய பாசுரங்களே ரிக்வேத சாரமான எதிர்வேத சாரமான பாசுரங்களாக கொண்டாடப்படுகின்றன இவை. முதலிலே தனியன் அருளாள பெருமான் எம்பெருமானார் அருளிய தனியன் இது. காசினியோர் தாம்பாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாதனால் அருமறை நூல் விரித்தானே தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத் தாரானை மாசடையா மனது வைத்து மறவாமல் வாழ்த்துமே என்று அருளாள பெருமான் எம்பெருமானார் அருளிய தனியனிது. 3வது பாசுரத்தை சேவிப்போம். குறிப்பில் கொண்டு நெறிபட உலகம் மூன்றுடன் வணக தோன்று புகழ் ஆணை மெய்பெற நடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளங்கு அகலத்து வரைபுரை திரைபொற பொறுவரை வெறுவர உருமுடல் ஒளிமலி நளிர்கடல் பட அரவு அரசு உடல் தடவரை சுழற்றிய தனிமா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொல் ஊழிதொரு ஊழி ஓவாதே. சென்ற பாசுரத்திலே பெருமாளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பேசினார். இந்த பாசுரத்திலே பெருமாளுடைய அடியார்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நான் சேவை புரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எம்பெருமானாகியவன் இந்த உலகத்தை படைக்கிற போதே மக்கள் தீய வழியிலே சென்று விடாமல் ஒரு ஒழுங்குமுறையுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தம் திருவுளத்திலே கொண்டுதான் தன் ஆணை சக்கரத்தை செலுத்துவதால் இந்த 3 உலகத்திற்கும் ஒரு சேர அவனை தொழுது வணங்குகிறார்கள். அதனால்தான் மிக புகழ்பெற்ற தன் ஆணை சக்கரத்தை மிக பெருப்புடன் தடையின்றி செலுத்துகிறான். பொதுவாக கூறப்படுகின்ற அரண் அரி அயன் என்ற முப்பெரும் தெய்வங்களுள் முதன்மையாக கருதப்படுகிற எம்பெருமான் மற்ற இருவருக்குள்ளும் அந்தராத்மையாக இருந்து அவர்களை இயக்குகிறான். மார்பில் ஒளிமிகுந்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறான். அவன் ஒரு முறை மலை போன்று பெரிய அலைகள் வந்து மோதுகின்றதும் உலகில் உள்ள பெரிய மலைகள் எல்லாம் அஞ்சி நடுங்கும்படியும் இடி போன்ற குரல் நிறைத்து முழுகுகின்றதுமான குளிர்ச்சி பொருந்திய திருப்பார் கடலிலே பெரிய படங்களை உடைய பாம்பான வாசுகியினுடைய உடலை கயிறாக திரித்து மந்தரமலையை மத்தாக வைத்து அமிர்தம் கடைவதற்கு இசைவு செய்து ஆமையாக இருந்தான். அது மட்டுமல்ல, ஒரு சிறு பொழுது இடைவிடாது ஊழிக்காலம் முழுவதும் இறையடிகார்களுக்கு தொண்டு செய்வதைப் போல பெரிய பேராக கொள்ளலாம் அல்லவா என்று எண்ணத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படி வணங்குகிற முப்பெரும் தெய்வங்களுள் முதன்மையாக இருக்கக்கூடியவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் மீது நாம் பக்தி கொள்ள வேண்டும் என்கிறார். உலகம் உடல் வணங்கு புகழ் தனிமா தெய்வம் என்றும் ஆணைமை பெற நடாய தனிமா தெய்வம் என்றும் மூவரில் முதன்வனாய் தனிமா தெய்வம் என்றும் சுடர் விளங்கு அகலத்து தனிமா தெய்வம் என்றும் தடவரை குழற்றிய தனிமா தெய்வம் என்றும் தனித்தனியாக பொருள் கொண்டால் எம்பெருமானுடைய சிறப்பானது மிகவும் விளங்கும். உலகம் முழுவதும் வணங்கக்கூடியவனாக இருக்கிற தனிமா தெய்வம் என்றும் சொல்லலாம். மூவரிலே முதல்வனாக இருக்கக்கூடியவன் இவன் தனித்துவமானவன் என்றும் சொல்லலாம்.
சுடர் விளங்கு அகலத்துக்கு என்றால் அகிலம் முழுவதற்கும் சுடர் போல் இருக்கக்கூடியவனான தனிமா தெய்வம் என்றும் சொல்லலாம். தடைவரை சுழற்றிய தனிமா தெய்வம் என்று தானே கீழே இருந்து ஆமையாக இருந்து மத்தாக மந்திரமலியை நட்டு கயிறாக வாசுகியை கொண்டு அமிர்தம் கடைந்தான் என்றும் இப்படி தனித்தனியாகவும் அவனை நாம் கொண்டாட முடியும், தனித்தனியாகவும் புகழ முடியும். இப்படியான பாகவதர்களை நாம் சேர்ந்து அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியது. உலகங்களுக்கும் நல்வழி படிக்க வேண்டும் என்பதற்காக திருவுள்ளத்திலே நினைத்தவதனால் அந்த உலகங்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வணங்க பெறுவனால் பிரசித்தமான கீர்த்தியுடனாய் இருக்கிறான். தன்னுடைய ஆணையானது தலையென்று செலுத்துபவனாய் 3 மூட்டுகளுக்குள் முதல்வனாய் திரு ஆபரணம் விளங்கக்கூடிய மார்பகம் கொண்டவனா மார்பு முழுதும் திரு ஆபரணங்கள் கொண்டவனாக மலை போன்ற அலைகள் எரிய பெற்றதும் குலப்பர்வதங்களும் அஞ்சும்படியான இடிபோல் ஒலிக்கின்ற கோஷம் நிறைந்ததுமான குளிர்ச்சியான பார்க்கடலிலே வாசுகி என்கிற நாகராஜனை கயிறாக கொண்டு மந்திரமலையை மத்தாக கொண்டு சுழற்றினான். அப்படி அத்வீதியமான காரியங்களை செய்யக்கூடிய தேவாதி தேவனுடைய பக்தர்களுக்கு நான் இனி சர்வகால சதா சர்வகாலமும் இடையறாமல் ஆட்பட வேண்டும் என்று பெருமாளை பார்த்து அவருடைய பக்தர்களுக்கு நான் உதவுபவனாக அவர்களோடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி தனிமா தெய்வமாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய நினைவாகவே இருக்கக்கூடிய பக்தர்களை நான் சேர்ந்து அவர்களை மறவாமல் பணியாற்ற வேண்டும் அவரிடம் என்று சொன்ன பாசுரம் இந்த 3வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். குறிப்பில் கொண்டு நெறிபட உலகம் மூன்றுடன் வணங்கும் தோன்றும் புகழானே மெய்பெற நடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளங்கு அகலத்து வரைமுறை பொறுவரை வெறுவர உருமுரல் ஒளிமல நலிகர் படவர வரசுடல் தடவரை சுழற்றிய தனிமா தெய்வத்திற்கு அடியார்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொல் ஊழிதோறு ஊழியோவாதே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோம் எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.